இயேசுவுக்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா 2025. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, விஓசி நகர், பம்மல், சென்னை 75 PB மருத்துவமனை அருகில். மேலும் தொடர்புக்கு 9791288855 மற்றும் 9841529346 அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில உங்களோடு கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லும்படி மிகுந்த சந்தோஷத்தோடு நான் நிற்கிறேன். என்னுடைய சார்பாகவும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவரே, இந்த 2025 எப்படி இருக்க போகிறது? ஆண்டவரே, என் ஜனங்களை நீர் எந்த மாதிரி ஆசீர்வதிக்க போகிறீர் என்று பல நாள் உபவாசத்தோடும் பல நாள் கண்ணீரோடும் கூட இருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 2025 ஜனவரி மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கடந்து போன 2024 வரையிலையும் நிறைய பேர் தலகுனிந்து வாழ்ந்தீர்கள், நிறைய பேர் வெட்கப்பட்டு வாழ்ந்தீர்கள், நிறைய பேர் அவமானத்தில் வாழ்ந்தீர்கள். ஆனால் இந்த நல்ல நாளில இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன் என்று. நீங்கள் கையை உயர்த்தி காண்பிப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், நீ உன் குடும்பத்தில் தலை குனிந்திருந்தால், உன்னுடைய ஊழியத்தில் நீ தலை குனிந்திருந்தால், உன் வேலையிலே நீ தலை குனிந்திருந்தால், உன் சொந்த பந்தங்கள் நடுவிலே நீ தலை குனிந்திருந்தா, இந்த 2025 உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கையை உயர்த்துவனா, உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ரீகா சந்தாராபா லாபா ஷபரபா லாபா, நீ அவமானப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ தோற்ற இடத்துல உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ வேதனையில அழுத நாட்களுக்கு பதிலாக உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது அநேகருடைய தலை குனிந்து இருக்கிறதை போல என் ஆவியிலே பார்த்தேன். அதனால ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, இந்த 2025 1ஆம் தேதி நீ உன் ஜனங்களை பார்த்து சொல்லு, உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று. ஆமீன் சொல்லிருங்க பார்ப்போம். வேதத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 18 வருஷமா ஒரு ஸ்திரீ சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறா. அவ சர்ச்சுக்கு போகும்போதும் தலை குனிந்துட்டே போகிறா, சர்ச்சு முடிச்சிட்டு வரும்போதும் தலை குனிஞ்சிட்டே வர்றா. அங்க எத்தனையோ வசனங்களை கேட்பா. கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவாரு, நீ கீழாகாம மேலாவாயின்னு எல்லாம் அவளுக்கு வசனம் வரும்போது இன்னைக்கு என் தலை நிமிந்துரும், இன்னைக்கு நான் நல்லாயிருவேன்னு நினைப்பா. வசனத்தை கேட்கும் போது ஆறுதலா இருக்கிறதே தவிர பெரிய ஒரு மாற்றம் வரல. அவ சர்ச்சுக்கு போனா ஊழியக்காரங்க வராமவா இருந்திருப்பாங்க. அந்த ஊழியக்காரங்கிட்ட ஜோம் பண்ணா சரியாயிருமா, இந்த ஊழியக்காரங்கிட்ட ஜோம் பண்ணா சரியாயிருமான்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து ஜோம் பண்ணுனா எல்லாரும் சரி ஆயிரும்னு தான் சொன்னாங்களே தவிர இதுவரையும் சரியாகலை. நான் நினைக்கிறேன் அவ அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு எல்லாம் எடுத்திருப்பா. எல்லாத்துலேயும் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாலும் அவ தலை நிமிரவே முடியலை. 18 வருஷத்துக்கு பிறகு அவள் போகிற சபையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு போயிருந்தா. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இயேசுவனுடைய பாதபடியிலே விழுந்து கேட்கிறா, நான் வசனத்தை படிச்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், ஊழியக்காரங்க கிட்ட போய் ஜெபிச்சேன், டாக்டரை போய் பார்த்தேன், எனக்கு சரியே ஆகல, என் தலை நிமிரவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்கிறா. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்துட்டு சொன்னாராம், மகளே உனக்கு இது வியாதி கிடையாது, உன்னை பிசாசானவன் 18 வருஷமா நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடாதபடி கட்டி வைத்திருந்தான்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய கரத்தை முதுகு பகுதியில வைத்து, ஸ்ரீயே உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் பிரதர், வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன் பிரதர், ஓ என் வாழ்க்கையில என்னால தலை நிமிர முடியலையே நீ அழுது கொண்டிருந்தனா, இன்னைக்கு மகனே மகளே உன் பலவீனத்தில் நின்று உன்னை தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் வெளியேற போகிறது. மந்திரத்தை பண்ணி சூனியத்தை பண்ணி ஏவல்களை பண்ணி உன்னை தலை குனிய வைத்த ஆவிகள், அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறி கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் தலை நிமிர பண்ணினது போல உன்னையும் இந்த வருஷம் தலை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் உன்னை தொட போகிறார் இயேசுவின் நாமத்தினால. உன் வியாபாரத்தில் நீ தலை உயருவாய், உன் வேலையில நீ தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஓ குழந்தை இல்லையா, திருமணம் நடக்கலையா, ஓ வேலையில உயர்வில்லையேன்னு நீ நின்று கொண்டிருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லிருங்க பாப்போம். நிச்சயமா உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று எழுதியிருக்கிறது. விபச்சார பாவத்தினால கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவளுடைய வாழ்க்கையில இவளை சாகடிக்கணும்னு பிசாசு பிளான் பண்ணிட்டான். அப்ப இயேசு என்ன பண்ணினார் தெரியுமா? தலை குனிந்து எழுதினாராம். எதற்கு தெரியுமா? இயேசு அவளுடைய விஷயத்துல தலை குனிந்தால் அவளுடைய தலையை நிமிர பண்ணதான். இன்னைக்கு வாழ்க்கையில பல பாவத்தை பண்ணிட்டேன் பிரதர், பல தப்ப பண்ணிட்டேன் பிரதர், ஓ என்ன இதுல இருந்து யாரு விடுதலையாக்குவார்னு சொல்லி வேதனையோட இருக்கிறனா, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த ஸ்ரீக்காக தலை குனிந்தவர் அவளுடைய தலையை நிமிர பண்ணினது உண்மையானால் உன் தலையையும் இந்த வருஷம் நிமிர பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஓ சங்கீதம் 20:8 சொல்லி இருக்கு, சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க,
நாங்களோ நிமிர்ந்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உன்னுடைய வியாதியை மாற்றி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 40:12 தாவீது சொல்லுவார், நான் நிமிரக்கூடாதபடி அக்கிரமமும் பாவமும் என்னை பிடித்து கொண்டிருக்கிறதுன்னு. இன்னைக்கு உன்னை முன்னேற முடியாதபடி, நீ நிமிர முடியாதபடி இருக்கிற கட்டு உடையும். 3 தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். உங்களை ஏதாவது தலை நிமிர முடியாதபடி உங்களை அடிமையாய் வைத்திருந்தா இன்னைக்கு அந்த அடிமைத்தனமாகி எகிப்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவா. ரெண்டாவது, உன்னை ஏதாவது நுகம் கட்டி வச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் பேசி கொண்டு இருக்கும் போதே அபிஷேகம் இறங்கி அந்த நுகத்தின் கட்டுகளை அறுத்து விடுதலை ஆக்கும். உன்னை ஏதாவது பலவீனப்படுத்துகிற ஆவி நீ நிமிர முடியாமல் இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நிமிர பண்ணுவேன், உன்னை நிமிர்ந்து நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். என்னுடைய ஊழியத்தோடைய போர்டு, வாக்குத்தத்த போர்டு இருக்கு. இதுல எழுதியிருக்கு பாருங்க, உன் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்களை நிமிர்ந்து நான் நடக்க பண்ணுவேன்னு. இந்த கேலண்டரை பார்த்தீங்களா? இந்த கேலண்டர்லேயே எழுதியிருக்கு பாருங்க. இந்த கேலண்டரும் உங்களுக்காக இருக்குது. தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இதை கையில் வாங்குறதற்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் டெய்லி காலையில் 5 மணிக்கு செய்தி வெளியாகுது. நாங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் போடப்பட்டிருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு தவறாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி வைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வருகிற 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி தீர்க்க தரிசன விடுதலையின் பெருவிழான்னு சொல்லி பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வச்சு நடக்குது. குறித்து வச்சுக்கோங்க. சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மீட்டிங்க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் உமக்கு நான் நன்றி சொல்றப்பா. யாரெல்லாம் தலை நிமிர முடியலையேன்னு இருக்கிறார்களோ அவர்களுடைய தலையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் பிளஸ் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அநேகர் காணிக்கையினாலும் அநேக உதவிகளை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 2025 உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். God bless you, God bless you, God bless you. இயேசுவுக்காக எழும்பிடும் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா 2025. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, விஓசி நகர், பம்மல், சென்னை 75 PB மருத்துவமனை அருகில். மேலும் தொடர்புக்கு 9791288855 மற்றும் 9841529346 அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள்.